ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது நம்மளுக்கு எந்த நிலைமையிலையும் எந்த விஷயத்தையும் யாரும் நம்ம சொல்கிறதுக்கான ஒரு இதாக இல்லை. ஏன்னா எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சதோ தெரியாதோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு எப்போதுமே நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சுனாலே நல்லது தான் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எப்போதும் நம்ம மற்றவங்கள சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கிறோம் இல்லை இல்லாமல் இருக்கிறோம். அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேசிக்காமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது தான் இருக்குது அப்படின்னோன்னா, அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா எப்போதுமே மற்றவங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்ம இதெல்லாம் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மைதான்ப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை நகர்த்திக்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான இதாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எப்போதுமே நம்ம மற்றவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோனாலே அதுவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான இது தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வேலையை பாருங்கள். எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் நான் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, அது கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்கல. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளால் பேசிக்கிட்டோ இல்லை அவங்களுக்காக இந்த விஷயத்தில் என்ன வேணும் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறதுலேயும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டீங்கனாலே போதும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கள. ஆனால் அது இதுக்கு தேவையான விஷயங்களில் நம்ம யாரையும் எந்த விஷயத்துலையும் குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. குறை சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. எந்த விஷயமே நம்மளுக்கு அந்தந்த நேரத்தில் அது கிடைக்கிறதுல தான் நம்மளுக்கு எதாக இருந்தாலும் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எதுக்குமே ஒரு டைம்ங்கிறது வேணும். அந்த டைமை நம்ம எடுத்துக்கிட்டு எதாக இருந்தாலும் நம்ம ஒரு சரியான ஒரு இதில் செஞ்சோனாலே போதும் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு புரியாமல் இல்லை, புரிஞ்சுக்கிட்டு நான் ஓரளவு நடந்துக்கிறது தான் எனக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாம். பேசி பார்த்துட்டு என்ன நம்மளுக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் கிடைக்குதோ அதை வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதை தான் நானுமே சொல்கிறேன். எப்போதுமே ஒருத்தருக்கு எந்த விஷயங்கள் சரியாக இருக்கோ அதை சரியான ஒரு முறையில் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் போகிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேவாக இருக்குது. அதுதான் நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்கல. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டீங்கனாலே போதும். அதுதான் நான் உங்ககிட்ட தெரியப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி தான், இல்லைங்கள. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை அவங்கக்கிட்ட நீங்கள் நடந்துக்கிட்டீங்கனாலே அதுவே போதும் அப்படின்னோடனே, சரி நான் இல்லைங்கல. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மளால் பேசிக்கிட்டு எதுவும் நடந்துக்க முடியாது. எதுவுமே பேசி ஒன்றும் யூஸ் இல்லைங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயமும் யாரும் நம்ம பேசி எதையுமே சாதிக்க போகிறதில்ல. அதுக்கு அடுத்தது என்ன வேணுமோ அதை நீங்களாகவே பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே,